அடுத்த டெஸ்ட் உனக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த 3 கேக்ல என்ன ஃப்ளேவர் இருக்குன்னு நீ சாப்பிட்டு பார்க்காமயே சொல்லணும். கெஸ் பண்ணி பார்க்கலாம். வாட் இஸ் திஸ் பண்டி? கேக்ல 1008 ஃப்ளேவர்ஸ் இருக்கு. இது எந்த ஃப்ளேவர்னு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லு? அதுவும் சரிதான். சரி, இந்த 3 கேக்குக்குள்ள என்ன ஃப்ளேவர் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அது எந்த கேக்குக்குள்ள நீ கண்டுபிடி, சரியா? ஒரு கேக்ல ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்கு, இன்னொரு கேக்ல ப்ளூபெரி ஃப்ளேவர் இருக்கு, இன்னொன்னுல பட்டர் ஸ்காட்ச் இருக்கு. ஏய் பண்டி இங்க பாரு, ஒவ்வொரு கேக்கா வந்து மூந்து பார்த்துட்டு இருக்கா பண்டி. வாசத்தை வச்சே கண்டுபிடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது நான்சி. ட்ரை பண்ணு. நல்லா மோந்து பாரு. 3 கேக்கும் பக்கத்துல இருக்காங்க. எல்லா ஸ்மெல்லும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ஓகே, கடைசியா இந்த கேக்கை மட்டும் ஸ்மெல் பண்ணி பார்த்தறேன். கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இது ஒரு ட்ரை தான். இந்த ப்ளூ கலர்ல டெக்கரேட் பண்ணிருக்கீங்கல்ல, இந்த கேக்ல ப்ளூபெரி ஃப்ளேவர் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த சாக்லேட் ஃப்ளேவர் கேக்ல வந்து பட்டர் ஸ்காட்ச் இருக்கு. ஆஸ் யூஷுவல் பிங்க்ல ஸ்ட்ராபெரி வச்சிருக்கீங்க. அப்படியா? சரி, கட் பண்ணி பார்த்தறலாம். கட் பண்ணு. ஓகே गाइस, உண்மையாவே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் இந்த கேம்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. வாவ், உள்ள பாத்தீங்களா ப்ளூ கலர்ல இருக்கு. கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்ட ரோஸ். இந்த ஃபர்ஸ்ட் பைட் உனக்கு தான். ஹேப்பி பர்த்டே. Thank you so much guys. Mommy, this is for you. Happy birthday Rose. உண்மையாவே உன்னோட फ्रेंड्स இந்த பர்த்டேவை ரொம்ப ஸ்பெஷலா, ரொம்ப மெமரபிளா பண்ணிட்டாங்க. Happy birthday Rose. வாவ், இது ப்ளூபெரி ஃப்ளேவரே தான். எப்படி கரெக்ட்டா கெஸ் பண்ண? I think it's a mere luck நினைக்கிறேன். because கரெக்ட்டா ப்ளூ கலர்ல டெக்கரேஷன் இருந்துச்சு. வாவ், கேக் உண்மையாவே ரொம்ப யம்மியா டெலிஷியஸா இருக்கு. Happy birthday Rose. ரோசக்கா, happy birthday கா. Happy birthday Rose. கேக் உண்மையாவே சூப்பர் டேஸ்டா இருக்கு. சான்ஸே இல்ல. கேக்கு உண்மையாவே பயங்கர டேஸ்டா பண்ணி கொடுத்திருக்காரு அந்த அங்கிள். ஓகே गाइस, ஒரு கேக்க கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டேன். மத்த 2 கேக்கும் கரெக்ட்டா கெஸ் பண்ணிருக்கேனான்னு செக் பண்ணிடலாமா? எங்களுக்கே இப்ப எதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. உள்ள லைட்டா பிங்க் கலர்ல இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான். நீ கட் பண்ணி பாரு ரோஸ். ஓகே, கட் பண்ணி பார்க்கறேன். வாவ், இதுல பிங்க் கலர்ல தான் இருக்கு. சோ இந்த கேக்கையும் நான் சூப்பரா கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டேன். ஏய் ரோஸ், பூனை என்கிட்ட கொடு, நான் கொடுக்கறேன் உனக்கு. ஹேப்பி பர்த்டே. Thank you நான்சி, thank you so much. கேக்கு செம ஃப்ரெஷ்ஷா டேஸ்டா இருக்குப்பா. சூப்பர் சாஃப்டா இருக்கு. கேக்கா சாப்பிட்டே இருக்கலாம் போல இருக்கு. பண்டி அண்ணா, அடுத்தது என்னோட பர்த்டேக்கும் இந்த மாதிரி நீங்க 2-3 கேக்கு வெட்டணும். டேய், அதெல்லாம் கோல்டன் பர்த்டேக்கு தான் பண்ண முடியும். எல்லா பர்த்டேக்கும் பண்ண முடியாது, சரியா? ரோஸ்க்கு இது கோல்டன் பர்த்டேங்கிறதுனால தான் ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணிருக்கோம். ஓகே गाइस, இப்போ என்னோட ஃபேவரட் சாக்லேட் தீம்டு கேக்க நான் கட் பண்ண போறேன். சோ அந்த 2 கேக்லயும் ஸ்ட்ராபெரியும் ப்ளூபெரியும் இருந்ததனால இதுல என்னோட ஃபேவரட் பட்டர் ஸ்காட்ச் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ரோஸ், அதுக்குள்ள பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் கேக் தான் இருக்கும். அதையும் நீயே கட் பண்ணிடு. உண்மையை சொல்லணும்னா இந்த கேக்கை வெட்டுறதுக்கு எனக்கு மனசே வரல. இந்த டெக்கரேஷன் பார்க்கறப்ப அவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? என்கிட்ட கொடு, நான் உனக்கு கொடுக்குறேன். ஹாப்பி கோல்டன் பர்த்டே ரோஸ். Thank you so much பண்டி. நீதான் உலகத்திலே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். Thank you so much guys. இந்த பர்த்டேவை உண்மையாவே சூப்பர் மெமரபிளா ஆக்குனதுக்கு thank you so much. ரோசக்கா, இன்னைக்கு உங்களோட பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் மேல டெஸ்ட் வைக்க போறோம். இதுல எங்க பேரே போடலக்கா. கிஃப்ட பார்த்துட்டு யாரு கொடுத்திருப்பாங்கன்னு நீங்க கெஸ் பண்ணணும்க்கா. ஓகே, சோ இந்த பர்த்டே ஃபுல்லா எனக்கு நிறைய சேலஞ்சஸா கொடுக்குறீங்க. உண்மையை சொல்லணும்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு guys. என்னால் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். உங்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் நான் கரெக்டாக தெரிஞ்சிருக்கேனா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேவரட்டான என்னோட பிங்க் கலர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரோஸ், அந்த கேக்கை வேணா ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கிஃப்ட்டில் நீ கண்டிப்பாக ஏமாறத்தான் போகிற பாரு. ஆமா ரோஸ், நானும் நான்சியும் சேர்ந்து பயங்கரமா கஷ்டப்பட்டு கிஃப்ட் வாங்கியிருக்கோம். கண்டிப்பா உன்னால கெஸ் பண்ணவே முடியாது. ஓகே गाइस, நான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுக்குள்ளே என்ன இருக்கு? வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கு. ஓ மை காட், இது பார்க்கறதுக்கு ஒரு ஓரியோ குக்கி மாதிரி இருக்கு. ஓரியோ குக்கி மாதிரி தான் இருக்கும், ஆனா குக்கி எல்லாம் இல்ல. அதை நீ ஓபன் பண்ணி பாரு. ஓ மை காட் கைஸ், டோன்ட் சே திஸ் இஸ் ஸ்குஷி. ஸ்குஷி எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? ஓ மை காட், ஐ கான்ட் பிலீவ் திஸ் கைஸ். இது நான் எதிர்பார்த்த மாதிரியே ஸ்குஷி தான். என்ன ரோஸ் இது? என்னென்னமோ பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி அதுல என்னதான் இருக்கு? உனக்கு தெரியாது நான்சி, இது என்னுடைய ஃபேவரட் டாய் தெரியுமா? எங்க மாம் கிட்ட இது வேணும்னு நான் கேட்டுட்டே இருந்தேன். பட் இது எப்படி நீங்க வாங்கி கொடுத்தீங்க? ஓ மை காட், வாவ், இங்க பாத்தீங்களா? இந்த ஓரியோ குக்கி மாதிரி இதை டிசைன் பண்ணிருப்பாங்க. 2 சைட்லயும் இந்த மாதிரி பிங்க் கலர்ல வச்சுட்டு சென்டர்ல க்ரீம் இருக்க மாதிரி இருக்கும் கைஸ்.
ரோசக்கா, நான் கூட அதை பார்த்துட்டு உண்மையாவே ஓரியோ பிஸ்கெட் தான் நினைச்சிட்டேன்க்கா. நீங்க சொன்ன மாதிரி இது உண்மையாவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. That's right, Chintu. Okay, coming to the guessing part. எனக்கு தெரிஞ்சு இத லில்லி ஆர் லோட்டஸ் இல்லாட்டி லில்லி லோட்டஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாங்கி இருக்க முடியும். Come on, கரெக்ட்டா இல்லையான்னு சொல்லுங்க. Oh my god, I just can't believe this, Rose. நானும் லில்லி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உனக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வாங்கி இருக்கோம். பட் நீ கெஸ் பண்ணுவேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் நம்ம மூணு பேரும் சேர்ந்து தான ஷாப்பிங் பண்றோம். அதனால தான் நான் கரெக்ட்டா கெஸ் பண்ணேன். ஓகே, இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அடுத்து யார் கிஃப்ட்னு கெஸ் பண்ணிட்டுமா? ஏதோ ஒரு gift ஃப்ளூக்ல அடிச்சிட்ட. ஆனா எல்லா கிஃப்ட்டும் இந்த மாதிரி கெஸ் பண்ண முடியாது. பண்டி, கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருக்கு கிஃப்ட்ட ரோஸால கெஸ் பண்ணவே முடியாது பண்டி. நீ சொல்றது கரெக்ட் தான் நான்சி. உன்னோடது கூட கொஞ்சம் கெஸ் பண்ணிடுவா. ஆனா என்னோடதா கண்டிப்பா கெஸ் பண்ண மாட்டா. நீ வேணா பாரு. கம் ஆன் கைஸ், நான் கிஃப்ட் ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வாட் இஸ் திஸ்? யார் இவ்ளோ சேஃபா பேக் பண்ணதுன்னு தெரியல. எனக்கு ஓபன் பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட ஓபன் பண்ணிட்டேன். உள்ள ஷேக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு. வாவ், இது நெயில் ஆர்ட் மெட்டீரியல்ஸ் நினைக்கிறேன். தட்ஸ் ரைட், ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் உள்ள இருக்க மாதிரி இருக்கு. ஆமா ரோஸ், உள்ள நெயில் ஆர்ட் ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்கு. நீ தான் நெயில் எல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணுவியே, அதனால தான் யாரோ வாங்கி கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ரைட், என்னை பத்தி யாரோ நல்லா தெரிஞ்சவங்க தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் யாரா இருக்கும்? வாவ், இந்த நெயில் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே உண்மையாவே ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. மேல கிளிட்டர்ஸ் கூட போட்டிருக்காங்க. உள்ள ரெண்டு நெயில் பாலிஷ் கூட இருக்க மாதிரி இருக்கே. ஆமா, உனக்கு இந்த மாதிரி நெயில்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ண பிடிக்கும்னு தெரிஞ்சுதான் வாங்கி கொடுத்துருக்காங்க. யாரு? கமான், சீக்கிரமா சொல்லு ரோஸ். வெயிட் பண்ணு நான்சி, ஐ அம் ஸ்டில் திங்கிங். இந்த கலர்ஸ் கூட ரொம்ப கார்ஜியஸா இருக்க மாதிரி இருக்கு. ஓ மை காட், இது கோல்டன் கலர் தானே? எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலர். நான்சி, ரோஸால கெஸ் பண்ண முடியல, அதனால தான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? ஓகே, இப்போ உங்க எல்லாத்தையும் ஃபேஸை பார்த்து நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். சோட்டு பாப்பா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இதை கண்டிப்பா புஷ்பா ரெட் வெல்வெட் தான் வாங்கியிருக்க முடியும். கண்டிப்பா நான்சி கிடையாது. லில்லி லோட்டஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அடிப்பாவி, எப்படி கரெக்டா நானும் புஷ்பாவும் தான் இதை வாங்கணும்னு கண்டுபிடிச்ச? எனக்கு தெரிஞ்சு நாங்க பேக் பண்றப்ப நீ பார்த்துட்ட. நோ ரெட் வெல்வெட், நான் கண்டிப்பா பார்க்கவே இல்லை. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். எனக்கு அடுத்ததா இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்ல எல்லாம் நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. ஓகே ஓகே, அடுத்தது இந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணி யார் கொடுத்துருப்பாங்கன்னு கெஸ் பண்ணு. என்ன பண்ணி இது? புஷ்பாக்கும் ரெட் வெல்வெட்க்கும் நெயில் பாலிஷ் எல்லாம் பிடிக்கும்னு எனக்கு கூட தெரியல. ஆனா நேத்து வந்த ரோஸ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ இவ எல்லாத்தையும் கரெக்டா கெஸ் பண்ணிடுவான்னு தோணுது பண்டி. நான் தான் சொன்னேன் இல்ல நான்சி, உன்னோடது கூட கரெக்டா கெஸ் பண்ணிட முடியும். ஆனா என்னோடது எல்லாம் கண்டிப்பா கெஸ் பண்ணவே முடியாது. நீ வேணா பார்த்துட்டே இரு. நீயும் இப்படியே தான் ஒவ்வொன்றுக்கும் பில்டப் கொடுத்துட்டு இருக்க. அவ கரெக்டா கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. சப்போஸ் உன்னோடது கடைசியா வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் பண்டி? அதெல்லாம் இல்ல, நான் முன்னாடியே வர்ற மாதிரி எடுத்து வச்சுட்டேன். கம் ஆன் கைஸ், நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நான் இந்த கிஃப்ட்டை யார் கொடுத்தாங்கன்னு கெஸ் பண்ணட்டுமா? ஓ மை காட், இது ஸ்குவிஷ்மெல்லோ தானே? இது யார் வாங்கிட்டு வந்தது? வாவ், இந்த குட்டி குட்டி டெட்டி பேர் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரா இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இது என்னுடைய ஃபேவரட் ஆச்சே. ஒருவேளை எங்க மாம் கொடுத்துருப்பாங்களா? ஏய் ரோஸ், இது உங்க அம்மா எல்லாம் கொடுக்கல, நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் கொடுத்துருக்கோம். சரியா? எங்களுக்குள்ள இருக்கிறவங்க தான் இந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. கமான், யோசிச்சு சொல்லு. கண்டிப்பா உன்னால கெஸ் பண்ண முடியாது. மை காட், லுக் அட் திஸ் கலர். ரொம்ப கார்ஜியஸா இருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்கு. Thank you so much guys. ரோசக்கா, தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா யாரு கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்ப சொல்லுங்கக்கா, இதை யாரு கொடுத்தாங்கன்னு. உண்மையாவே கஷ்டமா இருக்குல்ல? சொன்னா கண்டிப்பா அந்த பர்சன் வருத்தப்படுவாங்க. பட் நான் சொல்லட்டுமா, இந்த கிஃப்ட்டை என்னோட ஃப்ரெண்ட் பண்டி தான் கொடுத்திருக்கான். ஐயோ அக்கா, என்னக்கா இது? நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க. என்னக்கா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏ ரோஸ், நான் பேக் பண்ணதுக்கு அப்புறம் யாரோ பார்த்துட்டு வந்து உன்கிட்ட சொல்லிருக்காங்க. இல்லாட்டி நீ இதை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. உண்மையை சொல்லு. கம் ஆன் பண்டி, லாஸ்ட் வீக் எங்க மாம் கிட்ட இந்த ஸ்குவிஷ்மெல்லோ வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ மட்டும் தான் இருந்த. அது மட்டும் இல்ல, இது எங்க கிடைக்கும் நீ கேட்டுட்டு இருந்த. ஏ பண்டி, இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேற என்னோட கண்டுபிடிக்க முடியாதுன்னு பில்டப் வேற கொடுத்துட்டு இருக்க. ச்சே, போ நான்சி. நான் எவ்வளவு உறுதியா இருந்தேன் தெரியுமா? நான் இந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். இல்லாட்டி நான் வேற கிஃப்ட் வாங்கி கொடுத்திருந்தா அவ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க மாட்டா. சாரி பண்டி, ஐ அம் ரியலி சாரி பண்டி. இட்ஸ் ஓகே கைஸ், நீங்க கொடுத்திருக்கிற எல்லா கிஃப்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல மீதி இருக்கிற கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா அவ கண்டுபிடிச்சிடுவா. இந்த கோல்டன் கலர் பார்க்கறதுக்கு உண்மையாவே ரொம்ப பிரைட்டா இருக்கு கைஸ். இதை யாரு பேக் பண்ணது? உள்ள ஏதோ பால் மாதிரி பயங்கரமா ஆடுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரியும் இருக்கு. ஹெவியா இருக்கா? தெரியலையே ரோஸ். ஓ இதுவா? இது யாரு பேக் பண்ணான்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஓகே, திஸ் லுக்ஸ் லைக் a ball, பட் இது கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி இருக்கு. சரி, நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். இந்த மாதிரி கிஃப்ட்டுக்குள்ள கிஃப்ட் வைக்கிறதெல்லாம் யாரு பண்ணுவாங்க? கிரேசியா இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க.
ஸோ இந்த குரூப்லேயே கிரேசியாக ஏதாவது காமெடியாக பண்ணிட்டு இருக்கிறது நம்ம சிண்டு தான். ஸோ சிண்டு, இந்த பாலை நீ தானே வாங்கி கொடுத்துருக்க. ஐயோ அக்கா, என்னக்கா இது gift கவரையே வச்சு கண்டுபிடிக்கிறீங்க ஈஸியா? எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் சிண்டு. நீ யாருக்கு gift வாங்கி கொடுத்தாலும் கோல்டன் கலர் ஷீட்டில் தான் கவர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி க்யூட்டான பால்ஸ் எல்லாம் உனக்கு தான் பிடிக்கும். கரெக்டா சொன்னீங்கக்கா. அக்கா, என்னை பத்தி என்னை விட நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த பாலை இந்த மாதிரி தூக்கி போட்டீங்கன்னா லைட் எரியும்க்கா. டேய் சிண்டு, கல்லு மாதிரி இருக்குடா, அதுக்காக ஏன்டா எங்க மேல தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க? ரொம்ப வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு, கேர்ஃபுல்லா விளையாடு ரோஸ். ஓகே, அடுத்தது இந்த ஒரே ஒரு gift மட்டும் தானே இருக்கு? இல்ல ரோஸ், இது இல்லாம இன்னொரு gift கூட இருக்கு. இது கூட பார்க்கறதுக்கு கியூட்டா தானே இருக்கு. தட்ஸ் ரைட் ரோஸ். இது வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹெவியா இருக்க மாதிரி தெரியல, பட் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. உள்ள ஏதோ குட்டி குட்டியா நிறைய பீசஸ் வச்சிருக்க மாதிரி இருக்கு. இனி யார் பாக்கி இருக்கா? எல்லாரும் கொடுத்தாச்சு. சோட்டு இருக்கா, ராகுல் இருக்கா, அதுக்கப்புறமா வந்து ஓகே, லெட் மீ ஓப்பன் இட் அண்ட் கெஸ். வாவ், யாரோ ஸ்லைம் கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது, பிங்க், க்ரீன் அண்ட் பர்பிள்னு. பட் இது யாராக இருக்கும்? சோட்டு ஆர் ராகுல்? யாரா இருக்கும்? ஏ ரோஸ், நான்சியை விட்டுட்ட. நான்சியோட gift கூட இன்னும் வரல ரோஸ். ஓகே, இப்போ கெஸ் பண்றதுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை கண்டிப்பா ராகுல் தான் கொடுத்துருப்பான். ஐயோ ரோசக்கா, என்னக்கா இது? நீங்க கிஃப்டை பார்த்தா ஆளை கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தா ஒரு ஆளை பார்த்து gift என்ன கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு இந்த கேமே வச்சிருக்க கூடாதுக்கா. உங்க எல்லாத்த பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது எல்லாமே எனக்கு தெரியும். அது எப்படி நான் கொடுக்கலன்னு சொன்னேன்? அப்படின்னா நான் கிஃப்டே வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன்னு நினச்சிட்டியா? அப்படியெல்லாம் இல்லை நான்சி, நீ கண்டிப்பாக எனக்கு வாங்கிட்டு வந்திருப்ப. பட் எப்போவுமே நீ யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி பொருள் தான் வாங்கி கொடுப்பேன். இந்த மாதிரி டாய்ஸ் மாதிரி வாங்கி கொடுக்க மாட்டேன். நீ ஒன்று எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஏதாவது ஸ்டேஷனரி திங்ஸ் வாங்கி கொடுப்பேன், இல்லாட்டி வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஏதாவது வாங்கி கொடுப்பேன். என்ன ரோஸ் இது? எங்களை பற்றி எங்களை விட நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. உனக்கு இந்த கேமை நியாயப்படி வச்சிருக்கவே கூடாது, எங்க எல்லாத்துக்கும் தான் வச்சிருக்கணும். ரோசக்கா, இந்தாங்க, கடைசியா ஒரே ஒரு gift தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது யார் கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தட்ஸ் ரைட் ராகுல், இதை கண்டிப்பா நான்சி தான் கொடுத்துருப்பா. ஓகே, இப்போ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? நெக்ஸ்ட் நமக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போறதுனால இது வந்து எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி நான்சி ஏதாவது ஸ்டேஷனரி திங்ஸ் தான் வாங்கி கொடுத்துருப்பா. ஐயோ, என்ன ரோஸ் இது? ஏதோ ஜாதகம் பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் இப்படி புட்டு புட்டு வச்சுட்டு இருக்க. நீ கரெக்டாக சொல்லிட்ட. இதுக்கு மேலே நானே சொல்லிடுறேன், இதுக்குள்ள யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஸ்டேஷனரி திங்ஸ் தான்ப்பா இருக்கு. பென்சில், ஷார்ப்னர், எரேசர்னு இருக்கு. அது மட்டும் இல்லை பண்டி, இதை ஸ்மெல் பண்ணி பாரு. எப்பவுமே நான்சி கிஃப்ட் பேக் பண்ணும்போது உள்ள பெர்ஃப்யூம் அடிப்பா. ஐயோ, ஆமா இல்ல, அந்த க்ளூவை வேற விட்டுட்டனா? நீ சும்மாவே கண்டுபிடிப்ப. இதுல உள்ள ஜாஸ்மின் சென்ட் வேற அடிச்சு வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, உன்னை பார்த்து தான் கிஃப்ட்டுக்குள்ள பெர்ஃப்யூம் அடிக்கிற ஹேபிட்டே எனக்கு வந்துச்சு. ரோசக்கா, நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நீங்க பேசாம சிபிஐல சேர்ந்துக்கோங்கக்கா. நீங்க எல்லா கேஸையும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்கக்கா. கிஃப்டை பார்த்து ஆளை கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தா ஆளை பார்த்து கிஃப்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. அதுலயும் இந்த நான்சி அக்காவும் பண்டி அண்ணாவும் ரொம்ப பில்டப் கொடுத்துட்டாங்க. அவங்களத தான் நீங்க இருக்கிறதுலே வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. டேய் ராகுல், இதுதான் சாக்கனே, நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்காத சரியா? ஓகே கைஸ், கம் ஆன், சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஓகே, உள்ள ஸ்டேஷனரி திங்ஸ் தானே இருக்கு. வாவ், இத பாக்குறப்ப ஏதோ ஷார்ப்னர் மாதிரி இருக்கு நான்சி. ஷார்ப்னர் தான். நீ தான் 2 சைஸ்ல பென்சில் வச்சிருப்பியே, அதனால 2 சைஸ்லயும் ஷார்ப் பண்ற மாதிரி இந்த ஷார்ப்னர் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதுலயும் உனக்கு ரொம்ப பிடிச்ச பிங்க் கலர் தான் இருக்கு. இரு அதை எப்படி ஓபன் பண்ணணும்னு நான் சொல்றேன். இந்த ஷார்ப்னர் உண்மையாவே ரொம்ப பிரிட்டியா இருக்கு. என்னோட பென்சில் பாக்ஸ்க்குள்ள கூட ஃபிட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஓகே, பட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீயும் எதுக்கு சிண்டு மாதிரி இந்த மாதிரி கிஃப்ட்டுக்குள்ள கிஃப்ட் வச்சிருக்க? அதை ஏன் கேட்குற? அதுவும் இந்த சிண்டு பையனோட ஐடியா தான். நான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன், அவன் தான் கேட்கல. ஓகே, லெட் மீ ஓப்பன் த நெக்ஸ்ட் ஒன். இதுக்குள்ள என்ன இருக்கு? பார்க்கறதுக்கு பென்சில் மாதிரி இல்ல, கண்டிப்பா எரேசரா தான் இருக்கும். ஆமா ரோஸ், உனக்கு தான் எரேசர் அழுக்காச்சுன்னா பிடிக்காதுல்ல, அதனால தான் இந்த மாதிரி பெருசா வாங்கி கொடுத்துருக்கேன். இது பார்க்கறதுக்கு ஒரு வீல் மாதிரி இருக்குல்ல, ஆனா இது ஆக்சுவலி ஒரு எரேசர் தெரியுமா? நல்லா எரேஸ் பண்ணும். என்கிட்டயும் இந்த மாதிரி ஒன்று இருக்கு. உண்மையாவே பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கு நான்சி. இதுக்குள்ள என்ன இருக்கு? இது பார்க்கறதுக்கு பென்சில் மாதிரி இல்லையே. நான் தான் ஏற்கனவே சொன்னனே, இதுக்குள்ளேயும் எரேசர் தான் இருக்கு. நீ தான் எரேசர் அழுக்காச்சுன்னா தூக்கி போட்டுருவியே. ஓப்பன் பண்ணி பாரு. அதை ஆக்சுவலி நீ எரேசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃபிட்ஜெட் ஸ்பின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வாவ், இந்த எரேசரா? இது ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் நான்சி. இந்த கலர் கூட ரொம்ப பிரிட்டியா பர்பிள் அண்ட் ப்ளூ நல்லா இருக்கு. நான்சி அக்கா, இந்த மாதிரி எனக்கும் ஒன்று வாங்கி தர சொல்லி கேட்டேன்ல, நான் ஸ்கூல்ல வச்சு விளையாடுவேன்க்கா. டே சிண்டு, அடுத்தது எக்ஸாம் தான் வரப்போகுது. உனக்கு இது எப்படி யூஸ் ஆகாது. எக்ஸாம் முடிச்சு அடுத்த வருஷம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது நான் கண்டிப்பா உனக்கு வாங்கி தரேன்டா. ப்ளீஸ், நீங்க கொடுத்த எல்லா கிஃப்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ரொம்ப கியூட்டா, ரொம்ப டிஃப்ரெண்டான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேல் டெய்லி வீடியோல ஒரு லக்கி வின்னர் செலக்ட் பண்ண போறோம். நேத்து வீடியோல யார் யாரு எந்தெந்த கேக் டெக்கரேட் பண்ணிருந்தாங்கன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேரு கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. நேத்து வீடியோக்கான லக்கி வின்னர் RS பொன்சிகா. இனிமேல் நீங்க ஆன்சர் அனுப்பும் போது கூடவே உங்களோட நேம் அண்ட் கம்ப்ளீட் அட்ரஸையும் அனுப்பிச்சு வச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், ரோஸுக்கு யார் யாரு என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா செலக்ட் பண்ணுவோம். கிஃப்ட் என்னங்கறத அப்கமிங் வீடியோஸ்ல ஷேர் பண்றோம். தேங்க்யூ, பாய்.